இதோ நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆண்டின் முதலாம் நாள் வாக்குத்தத்த ஆராதனைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிற கர்த்தர், எங்கள் குடும்பங்களோடு இடைப்பட விரும்புகிற கர்த்தர், எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர், நீர் எங்கள் பட்சமாக இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர். மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கூடுகை தேவரீர் ஆசீர்வதித்து தருவீராக. துவக்கம் முதல் முடிவு மட்டும் தூய ஆவியானவருடைய ஆளுகைக்குள் தந்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை அழித்து போடும். உடைய நாமத்தை மைமைப்படுத்த உதவி செய்யும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் நமக்கு பிரியமாக இருக்கட்டும். தேவரீர் நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் உடைய கிருபையின் பிரசனம் எங்களோடு இருந்து அந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் காத்து கொள்ள கை கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. உடைய கருத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கனம் மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நானே நல்ல மேய்ப்பன் என்றவர், யூதாவின் ராஜசிங்கமாய் வரப்போகிறவர், நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறவர். அவருக்கு நாம் அல்லேலூயா சொல்லுவோமா? பண்ணாவரே அல்லேலூயா சொல்லுங்க, யூதாவின் ராஜசிங்கமே ஆமீன் சொல்லுங்க. நலமை பண்ணாவரே அல்லேலூயா சொல்லுங்க, யூதாவின் ராஜசிங்கமே ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா 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 ஆமீன். அல்லேலூயா 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 ஆமீன். கவலைகளா, பாடுகள் தீரலையா, கஷ்டம் மாறலையா, மாற்றம் தாங்கலையா? கண்ணீரில் இயேசு வந்து நிற்பாரே, கண்ணீரும் கவலைகளும் மாற்றி விடுவாரே. கண்ணீரில் இயேசு வந்து நிற்பாரே, கண்ணீரும் கவலைகளும் மாற்றி விடுவாரே. குடும்பம் கைவிட்டதா, இல்லை தனிமை வாட்டினதா? அன்பே கிடைக்கலையா, இல்ல வாழ பிடிக்கலையா? இயேசு வந்தாலே வாழ்வே மாறுமே, வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி தருவாரே. இயேசு வந்தாலே வாழ்வே மாறுமே, வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி தருவாரே. ஓ பார்த்து உள்ளம் கலங்கினது, சாத்தான் சிரித்ததையே பார்த்து உள்ளம் புலம்பினது. இயேசு மூன்றாம் நாள் எழுந்து விட்டாரே, சாத்தானை காலாலே மிதித்து விட்டாரே. இயேசு மூன்றாம் நாள் எழுந்து விட்டாரே, சாத்தானை காலாலே மிதித்து விட்டாரே. நலமை பண்ணாவரே அல்லேலூயா சொல்லுங்க, யூதாவின் ராஜசிங்கமே ஆமீன் சொல்லுங்க. நலமை பண்ணாவரே
அல்லேலூயா சொல்லுங்க யூதாவின் ராஜசிங்கமே ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் ஓ ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அன்றைக்கு மோசே சீனாய் மலையிலே ஏறி போய் அவரோடு கூட அவன் ஐக்கியப்பட்டிருந்தான். அவர் மேகத்திலே அவனுக்கு எழுந்தருளினார். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது என் தயவெல்லாம் கடந்து போகும், நீ என்னை காண்பாய் என்று சொன்னாரே. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் அவனுக்கு கிடைத்தது. அந்த சீனாய் மலையிலே வாசம் செய்தவருடைய அதே பிரசன்னம் இன்றைக்கு நம்மையும் நிரப்ப போகிறது. மேல் வீட்டு அறையிலே 120 பேர் கூடியிருந்த பொழுது அந்த இடம் முழுவதும் அசையத்தக்கதாக அக்கினி மயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா. இன்றைக்கு அதே ஆவியானவரின் பிரசன்னம் நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் உணரப்போகிறோம். பிரியமானவர்களே, சொல்லுவோமா? ஆராதனைக்குள் வாசம் செய்யும் எங்கள் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே இன்றைக்கு வாசம் செய்யுங்க. சொல்லுவோமா? ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, இன்று ஆராதனைக்குள் என்று வாசம் செய்யும். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் என்று வாசம் செய்யும். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் என்று வாசம் செய்யும். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, 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 ஆராதனை. சீனாய் மலையிலே வாசம் செய்தவர், மோசேயோடு வாசம் செய்தவர், என் ஜனங்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசாதிருப்பீராக, நீர் பேசினால் நாங்கள் செத்து போவோம். ஏன் தெரியுமா? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவு பெரிதாய் இருந்தது, அவ்வளவு பெரிதாய் பயங்கரமாய் இருந்தது. இன்றைக்கு நம்ம மத்தியிலே அதே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். சீனாய் மலையிலே வாசம் செய்கிறவரை சொல்லுவோமா? சீனாய் மலையில் வாசம் செய்து சீயோன் உச்சியிலும் கன்மலை வேடிப்பில் வாசம் செய்து என்னில் நீர் வாசம் செய்யும். சீனாய் மலையில் வாசம் செய்து சீயோன் உச்சியிலும் கன்மலை வேடிப்பில் வாசம் செய்து என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா
மேல் வீட்டு அறையிலே காத்திருந்த பொழுது அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பற்பல பாஷைகளிலே அவர்கள் தேவனை துதித்தார்கள். நாமும் அவரை துதிப்போமா? அதே ஆவியானவர் நம்ம மத்தியிலே இன்றைக்கு பிரசன்னமாகி இருக்கிறார். வாசம் செய்து மேகங்கள் நடுவிலே நித்திய உலகில் வாசம் செய்து என்னில் நீர் வாசம் செய்யும். மேல் வீட்டறையில் வாசம் செய்து மேகங்கள் நடுவில் வாசம் செய்யும். என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, 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 அல்லேலூயா, 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 ஆமாண்டவரே, எங்களை உமக்கு ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தாழ விழுந்து பணிகிறோம், தாழ விழுந்து பணிகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த ஆண்டிலும் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஏதோ வாக்குத்தத்தத்தை ஒரு கிளி ஜோஷியர் சொன்னது போல அல்லவே அல்ல. அவர் நம்மோடு கூட பேசி வெளிப்படுத்துகிற தேவன். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஊழியத்திற்கென்றும் இதிலே பயன் பெறுகிற ஒவ்வொருவருக்கும் என்று கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த அருமையான வாக்கு தத்தம் எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை அவர் செய்வாராம். இன்று இருக்கிற நாட்களைப் போலவே எரேமியாவின் நாட்களிலும் வாழ்க்கை மிகவும் கடினமாகவே இருந்தது. உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இவை ரெண்டிலும் மக்கள் அலசடிப்பட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் வெறுத்து போட்டார். ஆகவே அவர்களுக்கு சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொன்னார், நீங்கள் பாபிலோன் தேசத்திற்கு நெபுகாத் நேச்சார் என்பவன் உங்களை சிறைப்பிடித்து கொண்டு போக வருவான். அவனோடு கூட நீங்கள் சென்று விடுங்கள். அவனுடைய தேசத்திற்கு நீங்கள் புறப்பட்டு போங்கள். நான் குறிப்பிட்ட நாளிலே உங்களை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான காரியம், நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். புது உடன்படிக்கை பண்ணுவார். புதிய உடன்படிக்கை என்ன? கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம்,
கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவை கொடுக்கிற அனுபவம். எப்பொழுதும் கர்த்தரோடு தங்கி தாபரிக்கிற ஒரு உறவை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருடம் நீங்கள் என்னோடு கூட நடப்பீர்கள், என்னோடு கூட நான் உங்களை நடக்க பண்ணுவேன், எனக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருப்பீர்கள், என்னோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டிருப்பீர்கள். இதுதான் இந்த புதிய உடன்படிக்கை ஆண்டவர் நமக்காக செய்கிறார். இந்த உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கை நமக்குள்ளே என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, இந்த புதிய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். எப்படி அவர் இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறாராம்? புதிய உடன்படிக்கைனா என்ன? எரேமியா 31:33 சொல்லுகிறது, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நியாய பிரமாணத்தை அவர்களுடைய உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதி வைத்து நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் அவர் கொடுக்கிற ஒரு புதிய உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டுக்கு அச்சாரமாக அங்கே இந்த புதிய உடன்படிக்கை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் நாம் இதை பார்க்க முடியும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லி. இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, இந்த புதிய உடன்படிக்கை நம்முடைய தவறுகளை உணரச் செய்கிறது. அவர் நியாயப்பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து அதை இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறவர் முதலாவது நம்முடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளச் செய்கிறார். புதிய உடன்படிக்கையின் மூலமாக அவர் தவறுகளை உணரச் செய்கிறார். இந்த உடன்படிக்கை என்னும்போது நாம் சில காரியங்களை நினைவு கூற வேண்டும். அந்த காலத்தில் அவர்கள் உடன்படிக்கை செய்யும்போது தங்களுடைய கைகளிலிருந்து இரத்தத்தை எடுத்து 2 பேரும் ஒரு டம்ளரிலே கிளாஸில் இருக்கிற தண்ணீரிலே அவர்கள் ஊற்றி உடன்படிக்கை செய்ய போகிறவர்கள் அதை கலந்து குடித்து விடுவார்களாம். இது ஒரு விதமான இரத்த உடன்படிக்கை. இது மாற்றப்படக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட செய்கிற உடன்படிக்கை நம்முடைய இருதயத்தோடு செய்கிற உடன்படிக்கை. அவர் உள்ளத்திலே நியாயப்பிரமாணத்தை வைத்து இருதயத்திலே எழுதி வைப்பார். ஆகவே நம்முடைய தவறுகளை அவர் உணர்ந்து கொள்ளச் செய்வார். நம்மை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வை அந்த உடன்படிக்கையை செய்ய போகிறது. உணர்ந்து கொள்ளுகிற உணவை செய்ய போகிறது. இன்றைக்கு தவறுகள் இழைக்கும் போது எல்லாரும் சொல்லுகிறார்கள், இது மனிதனுடைய பலவீனம். ஆகவே இந்த பலவீனத்தை மேற்கொள்ள அல்லது இந்த தவறுக்கு ஒரு தீர்வு என்ன, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் இப்படி செய்து விட்டால் இந்த தவறு சரி செய்யப்பட்டு விட்டது என்று நினைக்கிறார்கள். இந்த தவறுகளுக்கு அவர்கள் எப்படியாக சமுதாய ரீதியாக உளவியல் ரீதியாக சில தீர்வுகளை கொடுக்க முற்படுகிறோம். இதை போல தொடர்ந்து தவறு செய்யாதபடிக்கு என்ன செய்யலாம், ஆகவே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு அவருடைய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து விட்டால் அது போதும், அது நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டும், நம்முடைய பாவத்தை உணர்த்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:31 சொல்கிறது, தேவன் எல்லாவற்றையும் படைத்து அதை பார்த்தார், அது நன்றாயிருந்தது, அது மிகவும் நன்றாயிருந்தது என்று சொன்னார். அப்படி என்றால் இந்த பாவம் எங்கே இருந்து வந்தது? ஆதாம் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அவன் இந்த பாவத்திற்குள்ளே விழுந்து போனான். ஆகவே அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் விரட்டப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரோமர் 5:12 சொல்லுகிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்குள்ளே வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எல்லாரும் பாவம் செய்தபடியினாலே அங்கே மரணம் வந்தது. 1 யோவான் 3:4 சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நம்ம என்னென்ன வழியிலே நாம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோமோ அதெல்லாம் பாவமாக மாறிவிடுகிறது.
நோய்க்கெல்லாம் பெரிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவ நோய் என்று சொல்லுவார்கள். பாவ நோய், இந்த பாவம் நமக்குள்ளே ஒரு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், ஒரு பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், ஒரு வெட்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கும், ஒரு கலக்கத்தை அது கொடுத்து கொண்டு இருக்கும். இது வெளிப்பட்டு விடுமோ, இந்த தவறு வெளிப்பட்டு விடுமோ, இந்த பாவம் வெளிப்பட்டு விடுமோ, எனக்கு என்ன சம்பவிக்கும், இந்த பாவத்தின் விளைவை நான் சரீரத்தில் அனுபவிப்பேனோ என்றெல்லாம் சொல்லி நம்முடைய மனம் ஒரு குழப்பத்திற்குள்ளே போவதை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு சமயம் நாங்கள் ஒரு ஊழியத்திற்கு சென்ற பொழுது அங்கே சில ஒதுக்கப்பட்ட பெண்களை நாங்கள் பார்க்க நேரிட்டது. அப்பொழுது ஒரு பெண் சொன்னால், எனக்கு எல்லாம் இருந்தது, கணவன் இருந்தான், பிள்ளைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் நான் பாருங்கள், நான் ஒரு தவறான உறவின் நிமித்தமாய் நான் ஒருவரோடு கூட நான் வந்து விட்டேன். அவர் என்னை லாட்ஜில் தங்க வைத்து என்னை பலருக்கு விற்று விட்டார்கள், கை மாறி. இன்றைக்கு நான் ஒரு வேசியை போல நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் இதே போல அபலை பெண்களுக்கு நான் ஆதரவளிக்கத்தக்கதாக நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கல்லூரியிலே நீங்கள் வேலை பார்க்கிறபடியினாலே நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், என்னை போல பெண்கள் சீர்கெட்டு போய்விடக்கூடாது. ஏனென்றால் இந்த பாவத்திலே நான் இன்னும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இறப்புக்கு முன்பதாக என்னுடைய பிள்ளைகளை ஒரு முறையாவது நான் பார்த்து விட வேண்டும். 2 வயதிலே நான் விட்டு வந்த அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் தூரத்தில் இருந்தேனும் நான் ஒரு விசை நான் பார்த்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொன்னாங்க, இந்த பாவத்தை செய்துவிட்டு நான் தினம் செத்து கொண்டு இருக்கிறேன், நான் தினம் நான் கை மாறிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை வேதனையான காரியம் பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் இப்படியாய் ஒரு ஊழியக்காரர் கல்லூரியிலே பேசி கொண்டிருந்தாராம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்ன பொழுது அங்கே இருக்கிற குறும்புக்கார மாணவர்கள் எழும்பி சொன்னார்கள், அப்படி என்றால் அதற்காக கொடுக்கப்படுகிற டிஏ என்ன, டிஏ என்ன என்று எல்லாம் கேட்டார்களாம். கேட்டவுடனே இந்த ஊழியக்கார் திகைத்து நின்றார்கள். அப்பொழுது ஆவியானவர் அவர்களுக்கு அந்தகரணத்தின் ஞானத்தை வெளிப்படுத்தினார். அவர் சொன்னார், நீ பாவம் செய்கிற பொழுது உனக்கு வருகிற HIV, எய்ட்ஸ் எல்லா நோய்களும் அதெல்லாம் உனக்கு அடிஷனலாக டிஏ டிஏவாக எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்களாம். பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே இந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி அவர் நியாயப்பிரமாணத்தை உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே அதை எழுதி வைக்கும்போது நாம் குற்ற உணர்வு அடைவோம். நம்முடைய இருதயம் இந்த தவறுகளிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து எப்படியாவது வெளியே வந்துவிட வேண்டும் என்ற உணர்வை அது நமக்கு கொடுக்கும். பிரியமானவர்களே, இப்படித்தான் வேதத்திலே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1 வசனத்திலே தாவீது ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது என்ன செய்தானாம் பாருங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுவதற்கு ஏவி விட்டது. யாரு? பிசாசானவன் இப்படியாய் செய்கிறான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நாம் மேற்போக்காக பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுவது என்ன வேண்டியது ஒரு ராஜாவின் பொறுப்பல்லவா என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் என்ன முடியாத சந்ததியை நான் உனக்குள்ளே வைப்பேன் என்று கொடுப்பேன் என்று அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர் கட்டளையிட்டார் அல்லவா. இன்றைக்கு வானத்து நட்சத்திரத்தை போல அவர்கள் கீழே இருக்கிற மணலை போல, கடற்கரை மணலை போல அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை தொகையிடுவதற்கு தாவீதை இந்த சாத்தான் ஏவி விட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது, எப்படி என்றில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கும்படியாக இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக பாவம் நம்மை நடத்துகிறது, அல்லது ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ அதுவே பாவம். அதை குறித்த ஒரு சிந்தனையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதை குறித்த ஒரு பாவ உணர்வை, ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுப்பார்.
இந்த பாவத்தின் அடுத்த பகுதியை பார்ப்போம் என்று சொன்னால், நன்மை செய்வதற்கு எதிராக அது செயல்படுகிறது. நன்மை செய்வதற்கு எதிராக, தேவ சித்தத்திற்கு எதிராக செயல்படுகிறது. நன்மை செய்வதற்கு எதிராக செயல்படுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அப்படி என்றால் நாம் நன்மை செய்யாவிட்டால், ஏதோ எனக்குள்ளதை நான் அப்படியே பற்றி கொண்டு நான் பேசாமல் போவேன், நான் எந்த விதத்திலும், நான் யாருக்கும் எந்த விதத்திலும் ஊராக இருக்க மாட்டேன், நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், என்னுடைய வேலை என்னுடைய காரியம் என்று சொல்லி இருக்கிறவர்களை பார்த்து தான் இன்றைக்கு அந்த பாவம் எப்படி செய்கிறதாம், நன்மை செய்யும்படியாக அது தூண்டாமல் நன்மை செய்யாதிருக்கும்படியாக அது நம்மை உட்கார பண்ணுகிறது. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியிலே படுத்திருக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுவது எதையோ அதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. நன்மை செய்யாதிருந்தால் அது ஒரு பாவம். செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்திலே கட்டாயம் செய்ய வேண்டும். நாம் எப்படி நினைக்கலாம், அவர்கள் திரும்ப நமக்கு செய்வார்களா, திரும்ப செய்வார்களா என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஒரு சமயம் ஒருவருக்கு மிகுந்த பண கஷ்டம், குழந்தைகளுக்கு கூட அவர்கள் பால் வாங்குவதற்கு பணம் இல்லாதபடிக்கு அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஆகவே அவர்களை கொஞ்சம் உதவி செய்து தூக்கும்படியாக, அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும்படியாக நாங்களும் மற்றவர்களையும் நாங்கள் ஊக்குவித்தோம், நாங்களும் அதற்கு செய்தோம். அப்படி ஒரு சமயம் ஒரு வருடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், 1000 ரூபாய் அவர்களுக்கு கொடுப்பது என்னால் இயலாத காரியம். ஏனென்றால் அவர்கள் ஒரு தாழ்மையின் சிந்தனையாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அதிகமாக பேசுவார்கள். ஐயோ, நான் அவர்களுக்கெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, யார் ஒருவர் இதற்கு மறுத்து விட்டார்களோ அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு வந்தது. அதன் நிமித்தமாக பண இழப்பு அதிகமாக ஏற்பட்டது. லட்சங்களை தாண்டி கொண்டு அது சென்று கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, ஒரே ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியாத படிக்கு அவருடைய உள்ளத்தை அவர்கள் அடைத்து கொண்டார்கள் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாத படிக்கு நம்முடைய இருதயத்தை உணர்வுள்ளதாக அவர் மாற்றுகிறார். தவறுகளை அவர்கள் உணர்த்து வைத்து நம்மை நல்வழியிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் நீங்கள் நடக்கும் பொழுது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் பின்னாலே கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காதுகள் பின்னாலே கேட்கும் என்று சொன்னால், பின்னாலே சொல்லுகிற சத்தம் மெதுவாக தொனித்தாலும் கூட அது என்ன என்று சொல்லி நாம் அதிகமாக அதை குறித்து விசாரிப்போம், அதை குறித்து அறிந்து கொள்ள ஆவலாய் இருப்போம். பிரியமானவர்களே, நான் உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறவைகளை போதிப்பேன், அப்படி நான் நடத்துவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை நம்முடைய பாவத்தை நமக்கு உணர்த்துகிறது, தவறுகளை உணர்த்துகிறதாய் இருக்கிறது. இரண்டாவதாக பாருங்கள், இந்த புதிய உடன்படிக்கை என்ன செய்கிறது என்று சொன்னால், தண்டனைக்கு அது தப்பித்து கொள்ள செய்கிறது. தண்டனைக்கு தப்பித்து கொள்ள அது செய்கிறதாம். பாருங்கள், நாம் தாவீதை குறித்து நாம் சிந்தித்தோம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எண்ணும்படியாக, ஜனங்களை எண்ணும்படியாக சாத்தான் அவனுடைய இருதயத்தை தூண்டிவிட்டது. 17வது வசனத்திலே நாம் இப்படியாய் பார்க்கிறோம், தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ணச் சொன்னவன் நான் அல்லவா, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பை நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றானாம். பாருங்கள், ஒரு பாவத்தை செய்துவிட்டால் ஒரு பெரிய தண்டனை இருக்கிறது. ஆண்டவர் நம்மை வாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே இந்த தாவீது சொல்கிறான், நான் தானே என்ன சொன்னேன், என்னை தண்டித்து விடும் என்று சொல்லி. அப்போது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்.
குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். அவனவன் செய்த பாவத்திற்காக அவனே தண்டனை அனுபவிப்பான். புளிப்பான காயை திங்கும்போது அவனவனுடைய பற்கள் கூசி போகும். ஆகவே ஒருவராவது இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ளவே முடியாது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை, நம்மோடு செய்யப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கை, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளுவீர்கள், தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளுவீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாத பாவத்தை செய்த ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை உண்ணும் நாளிலே நீ சாவாய். அவனுக்கு ஒரு சாவு எழுதப்பட்டு விட்டது, ஒரு தண்டனை எழுதப்பட்டு விட்டது. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்திற்கு வந்த தண்டனை பெரிதாயிருக்கிறது. நம்ம செய்த பாவத்துக்கு தண்டனை, பெரிய தண்டனை இருக்கிறது. அநேகரை நீங்கள் உயிரோடு இன்றைக்கு மரணத்தின் விளிம்பில் சென்று மறுபடி உயிரோடு வந்தவர்களை குறித்து நீங்கள் அநேக சாட்சிகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் எங்களை நரகத்திற்கு கொண்டு போய் காண்பித்தார், அங்கே இருக்கிற பயங்கரத்தை குறித்து எங்களால் சொல்லவே முடியவில்லை, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை. எப்படி மோட்சம் ஆனந்தமாக இருக்கிறது, அதை காட்டிலும் கொடியதாய் இந்த பாதாளம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதை சொல்லும்போதே அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாய் பொழியும். அந்த துன்பத்தை தாங்கவே முடியவில்லை. அநேக நாட்களாய் நாங்கள் திடுக்கிட்டு திகைத்திருந்தோம் என்று சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தண்டனை, நமக்கு வரவேண்டிய தண்டனையை புதிய உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் அதை நிவர்த்தியாக்குகிறார். உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அவை எல்லாம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி விட்டார். எதனாலே அப்படி செய்கிறாராம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக, பாவத்தை நீக்கும்படியாக, பரிகாரியாக தம்மை ஒப்பு கொடுக்கும்படியாகவே இந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து கொண்டு அவரோடு கூட ஐக்கியம் பாராட்டி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற தேவன் தம்மையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் அவருடைய நரம்புகள் வழியாக அது வந்து விழுந்தது. அது பூமியிலே வந்து விழுந்து நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நமக்கு நம்முடைய பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை அது செய்தாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சங்கீதம் 32:1 சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்முடைய பாவத்திற்கு வரும் தண்டனையை நாம் அனுபவிக்காத படிக்கு அதை அவருடைய இரத்தத்தினாலே அவர் மூடி போட்டார். நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய சொந்த இரத்தத்தையே அவர் சிந்தினார். நம்மை விலைக்கிரயமாக வாங்கியிருக்கிறார். அவருக்கு என்ன வந்தது? ஏன் அவர் அப்படி செய்ய வேண்டும்? நம்மோடு கூட அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். நான் என் நியாய பிரமாணத்தை உங்கள் உள்ளத்திலே வைத்து அதை நான் இருதயத்தில் எழுதி வைப்பேன். இதுதான் நான் செய்ய போகிற உடன்படிக்கை. உங்கள் உள்ளத்திற்குள்ளே எழுதி வைக்கிறபடியினாலே நீங்கள் தண்டனைக்கு தப்பு வைத்துக் கொள்வீர்கள். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். ஆகவே நம்முடைய ஆத்மா அழிந்து போவதே இல்லை. அவர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பரம கானானுக்கு நம்மை அழைத்து செல்லுகிற தேவனாயிருக்கிறார். இந்த உடன்படிக்கை இதைத்தான் செய்கிறது. முதலாவதாக இந்த புதிய உடன்படிக்கை தவறுகளை உணர்த்துகிறதாக இருந்தது. இரண்டாவதாக தண்டனைக்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கை உண்டு பண்ணுகிறது. மூன்றாவதாக இந்த புதிய உடன்படிக்கை என்ன செய்கிறதாம்? நாம் தானாய் ஊழியத்திற்கு வரும்படியாக அது செய்கிறது. தானாய் நாம் அவருடைய பணியை செய்யும்படியாக வருகிறது. அநேகர் சொல்லுவார்கள், ஆண்டவர் என்னை அழைக்க வேண்டும், என்னை இந்த வயதிலே நீ இப்படி செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் எனக்கு கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான்
நான் இந்த ஊழியத்திற்கு வர முடியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதத்திலே நாம் சில சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், ஏசாயாவை குறித்து ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அங்கே ஏசாயனுடைய உதடுகளை தூதன் வந்து அவன் நெருப்பினாலே தொட்ட மாத்திரத்திலே நீ சுத்தமானாய் என்று சொன்னார். அதன் பின்பதாக பாருங்கள், ஏசாயா 6:8 நாம் வாசிக்கிறோம், பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லுகிற என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6:8 நாம் இப்படி வாசிக்கிறோம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே என்னை அனுப்பும். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன். பாருங்கள், தானாய் அவர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே அவருடைய நியாயப்பிரமாணத்தை எழுதி வைத்த உடனே நம்மால் சும்மா இருக்க முடியாது. அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். நிச்சயமாக நாம் அவரோடு ஒன்றிணைந்து விட்டோம் என்று சொன்னால், நானும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார் அல்லவா? அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராக, குணமாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே தான் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு இப்படி சொன்னார், நான் உங்களை அனுப்புகிறேன், ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டி அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்கள், நோய் உள்ளவர்களை சுகமாக்குங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பிரியமானவர்களே, இப்படி நாம் சும்மா இருக்க முடியாது. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறவர்களாக இந்த புதிய உடன்படிக்கை நம்மை மாற்றிவிடும். இதே போன்று நம்ம பவுலை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே பாருங்கள், பவுல் என்பவன் சபையை துன்பப்படுத்தினவன். அவன் தமஸ்குவுக்கு சமீபித்த பொழுது வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த ஒளியிலிருந்து அவன் ஒரு சத்தத்தை கேட்டான், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டான். அதற்கு ஆண்டவரே நீர் யார் என்று அவன் திரும்ப கேட்கிற பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்ட உடனே பாருங்கள், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு கட்டளையிடப்படும் என்று சொன்னாராம். பாருங்கள், தானாய் நாம் முன் வருவோம். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும், ஆத்தும ஆதாய பணியிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்கிற தாகத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் அல்லவா? இன்றைக்கு நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய அவர் ஏற்படுத்துகிறார், ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். அவர் புதிய ஏற்பாட்டிலே நாம் கடந்து வருகிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னாராம். அப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள், என்னுடைய சரீரத்தை நினைவு கூறுங்கள், என்னுடைய இரத்தத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி புதிய உடன்படிக்கையாக அந்த புதிய ஏற்பாட்டின் அந்த உடன்படிக்கையை நம்முடைய சரீரத்திற்குள்ளே உள்ளத்திற்குள்ளே வைக்கிற தேவன் அதை உள்ளத்திற்குள்ளே நம்முடைய இருதயத்திற்குள்ளே அவர் தம்முடைய சரீரத்தையும் அப்பத்தையும் அவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆம், அவருடைய மரணமே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். அவரை போல நாமும் உயிர் தழுவோம். இந்த விசுவாசம், நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லுகிற அந்த சுவிசேஷம் அது நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். இந்த புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை
பானம் பண்ண நமக்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கை நம்ம உள்ளத்திலே அவர் எழுதி வைக்கிறார். பாருங்கள், அதை நம்முடைய இருதயத்திற்குள்ளே எழுதி வைக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்களோடும் என்னோடும் இந்த ஆண்டிலே அவர் செய்ய போகிறார். நாம் ஆண்டவரோடு நடக்க போகிறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய போகிறோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறோம். அவ்விதமான கிருபையை இந்த ஆண்டிலே நமக்கு கொடுத்து அநேக ஜனங்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ணுகிறவர்களாக நம்மை மாற்றப் போகிறார். நம்மை வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு அவர் பெருக செய்ய போகிறார். இது ஒரு பெருக்கத்தின் ஆண்டாய் மாறப்போகிறது. உடன்படிக்கை செய்கிற தேவனை நம்மோடு நடக்கிறார், நம்மை அவருக்கு அருகிலே வைத்து கொள்ளுகிறார். நாம் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனோக்கின் அந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எலியாவின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், மோசேயின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களே, அவரோடு நடக்கிற அனுபவம், அவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இந்த சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்தி அவரோடு அந்த புதிய உடன்படிக்கையை இன்னும் நாம் பின்பற்றும்படியாக, இன்னும் அந்த உடன்படிக்கை முறிக்காத படிக்கு, மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன் அல்லவா, அவரோடு கூட இணைந்து நாம் நடக்க கர்த்தரே கிருபை செய்வாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் அப்படியே செய்வாராக. நாம் அப்படி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது அல்லவா. ஆண்டவரோடு நடப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அதை நாம் ஒரு நாளும் விட்டு விடவே கூடாது. இந்த ஆண்டு நான் அதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள், அப்பிரயோஜனமானவர்கள். நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மை குறித்து சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் நம்மை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார், ஐக்கியம் பாராட்ட விரும்புகிறார். என்னை நினைவு கூறுங்கள், இந்த சரீரத்தை நீங்கள் புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணி என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொன்னீரே, எங்களோடு நீர் உடன்படிக்கை செய்ய ஆவலா இருக்கிறீர் அப்பா. நாங்கள் அந்த உடன்படிக்கை மீறாத படிக்கு ஆண்டவரே காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய மரணம், ஆண்டவரே உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக, நீர் வருமளவும் அதை நினைவு கூறத்தக்கதாக அந்த உடன்படிக்கை அப்பா ஒரு நீண்டதொரு உடன்படிக்கையாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நீர் அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறீர் அல்லவா ராஜா. எங்களையே நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியே உமோடு உடன்படிக்கை செய்கிற அனுபவத்தை ஆண்டவரை கொடுப்பீராக. அந்த அனுபவத்தினுடைய நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தையை சத்துரு தொடாதபடி, எடுத்து போடாதபடி எங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷமும் நம்ம இவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாரார். God bless you. ஆராதனை இயேசு